அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அணையப்பன் சேனலில் ஆன்மீகம், சமுதாய விழிப்புணர்வு, தமிழ் இலக்கியம் சம்பந்தமான பதிவுகளை ஒவ்வொரு பகுதியிலும் சுவையான மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் கொடுத்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று செப்டம்பர் 10ஆம் தேதி, இந்த செப்டம்பர் 10ஆம் தேதியுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த செப்டம்பர் 10ஆம் தேதி வேர்ல்டு சூசைட் பிரிவென்ஷன் டே என்று அழைக்கப்படுகிறது. உலக தற்கொலை தடுப்பு தினம். நிறைய நண்பர்களுக்கு தெரிந்திருக்கலாம். தெரியாதவர்கள் இதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். செப்டம்பர் 10 உலக தற்கொலை தடுப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. வேர்ல்டு சூசைட் பிரிவென்ஷன் டே. அந்த நேரத்தில் தற்கொலை எண்ணம் தலை தூக்குபவர்களை காப்பாற்றி கைதூக்கி விடுவது எப்படி என்று சிந்திப்பது ஒரு சமுதாய கடமை என்றே கருதுகிறேன். தற்கொலை எண்ணம் ஏன் தலை தூக்குகிறது? தற்கொலை எண்ணம் தலை தூக்குவதற்கான முக்கிய காரணம், தாங்கள் நினைத்தது இனிமேல் வருங்காலங்களில் நடக்கவே முடியாது என்று ஒரு தீர்மானத்திற்கு வருவதால் அவர்கள் வாழ்க்கையை முடிக்க நினைக்கிறார்கள். இரண்டாவது காரணம், தாங்கவே முடியாத மன அழுத்தம். சமுதாய சூழ்நிலைகளை எதிர்கொள்ள முடியாத ஒரு தன்மை. இந்த காரணங்களால் தான் தற்கொலை எண்ணம் தலை தூக்குகிறது. நாம் நினைத்தது இனிமேல் நடக்கவே முடியாது என்ற எண்ணம் ஒரு மனிதனுக்கு தோன்றும் பொழுது அவன் தற்கொலை எண்ணத்தை மேற்கொள்கிறான். சமுதாயத்தை எதிர்கொள்ள முடியாமல் சமுதாயத்தில் நாம் ஒதுக்கி வைக்கப்பட்டு விட்டோமோ என்ற எண்ணத்தில் தற்கொலை எண்ணத்தை வருகிறார். அளவுக்கு அதிகமான கடன் சுமையினால் ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தினால் தற்கொலை எண்ணத்திற்கு வருகிறார்கள். இதெல்லாம் சமுதாய சூழல்களால் எப்படி ஒருவன் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறான் என்பதற்கான காரணிகள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார் அல்லவா? ஆக சமுதாயத்தில் அனைவரும் பாதிக்கப்படா வண்ணம் ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அது சமுதாய கடமை. சரி, தற்கொலை எண்ணம் தலைதூக்கும் ஒருவரை கண்டறிந்து விட்டால் அவர்களை அந்த தற்கொலை எண்ணத்தில் இருந்து மீட்டு வந்து காப்பது எப்படி? ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுடைய நெருங்கிய வட்டாரத்தில் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு தற்கொலை எண்ணம் வந்திருக்கிறது என்றால் அவரை எப்படி நாம் அணுகி காப்பாற்ற வேண்டும்? ஒரே ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள். பலவிதமான தற்கொலை செய்திகளை படித்து ஆராய்ந்து வைத்திருப்பதின் அடிப்படையில் சொல்கிறேன். ஒரு எண்ணம், தற்கொலை எண்ணம் தலைதூக்கி விட்டால் அவர்கள் மனதில் இருந்து அதை அகற்றுவது மிக கடினம். அவர்கள் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருப்பார்கள். பெரும்பாலும் தற்கொலை புரிவர்களுடைய கதையை எடுத்து பார்த்தால் அவர் இதற்கு முன்னரே 2 தடவை 3 தடவை முயற்சி செய்திருப்பார்கள். அதிலெல்லாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டு கடைசியில் இறுதியில் இந்த முடிவை எடுத்திருப்பார்கள். அப்படி என்றால் இந்த தற்கொலை எண்ணம் தலைதூக்குவர்களை காப்பாற்றுவது எப்படி? நம்மளுடைய சமுதாய கடமை என்ன? அவர்களை முதலில் தனிமையில் விடக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. தற்கொலை எண்ணம் தலை தூக்குபவர்களை எந்த காரணம் கொண்டும் தனிமையில் இருக்க அனுமதிக்க கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் தினந்தோறும் ஒவ்வொரு நொடியிலும் அவருடைய அருகாமையிலேயே அவருடைய உறவினர்களும் நண்பர்களும் மாற்றி மாற்றி இருக்குமாறு செய்து அவர்களுடன் கலந்துரையாடி மெல்ல மெல்ல அவர்களுடைய மனநிலையை சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும்.
நீ நினைத்தது இன்று வேண்டுமானால் முடியாமல் இருக்கலாம், நாளை முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த நாளை என்ற நாளை நோக்கி நீ செல்ல வேண்டுமே தவிர இந்த நாளையே இறுதி நாளாக மாற்றக்கூடாது என்று முயற்சியால் முன்னேறியவர்களுடைய பல வரலாறுகளை எல்லாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை தற்கொலை எண்ணத்திலிருந்து மீட்க வேண்டும். எந்த காரணம் கொண்டும் அவர்களை தனிமையில் இருக்க அனுமதிக்க கூடாது. அவர்களிடம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய மனநிலையை மாற்ற வேண்டும். ஏன்னா ஒரே மைண்ட் செட்லேயே அவர்களை இருக்க விடக்கூடாது. இறுக்கமான மனநிலையிலே இருக்க விடக்கூடாது. அவர்களுடைய கவனத்தை வேறு பகுதிக்கு மாற்றுமாறு அவரை சுற்றியுள்ளவர்கள், அவருடைய பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், ஆசிரியர்கள் அத்தனை பேருமே இதை முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு ஒருவரிடம் தற்கொலை எண்ணம் தோன்றியிருக்கிறது என்று தெரிய வந்தால் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் அவரை சுற்றி இருப்பவர்களிடமெல்லாம் அந்த தகவலை தெரிவித்து நாம் அனைவரும் சேர்ந்து இவரை காப்பாற்ற வேண்டும் என்று உறுதி எடுக்க வேண்டும். அது நிறைய தற்கொலைகள் ஏன் வருகின்றன? குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கோ மற்றொருவருக்கோ தெரிந்திருக்கும், ஆனால் எல்லோரிடமும் சொல்லாமல் விட்டு விடுவார்கள். எல்லோரிடமும் சொல்லாமல் விட்டுவிட்டால் மற்றவர்களுடைய கண்காணிப்பு இல்லாமல் போய்விடும். அதன் காரணமாகவே நிறைய தற்கொலைகள் நிகழ்ந்திருக்கின்றன. எனக்கு தெரிந்த சில தற்கொலைகள் எல்லாம் 2வது தடவை 3வது தடவையில் நிகழ்ந்திருக்கின்றன என்று விசாரிக்க போகும்போது சொல்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு இந்த எண்ணம் தலைதூக்கி இருக்கிறதே, குடும்பத்தவர் அனைவருமே எப்பொழுதுமே அவருடைய அருகாமையிலேயே இருக்குமாறு செய்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தவற விட்டதினால் வந்த விளைவுதான் இது. அதன் பிறகு அவர்கள் தனிமையில் பேசாமல் மௌனித்திருக்க முயற்சி செய்வார்கள். அவருடைய மௌனத்தை கலைக்க வேண்டும், அவர்களிடம் கலந்து உரையாட வேண்டும், பேச வேண்டும், அவர்களை அந்த மன இறுக்கத்தில் இருந்து விடுபடுமாறு செய்ய வேண்டும். மனம்தான் இங்க முக்கியமானது. மனம்தான் தவறான முறையில் வழி நடத்துது. அப்போ அந்த மனதை சீர்மைப்படுத்த வேண்டும். மனதை சீர்மைப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த மனம் இருக்கிறதே, அது ஒரு விஷயத்திலிருந்து மற்றொரு விஷயத்திற்கு மாற வேண்டும் என்றால் நாம் அதற்கு நிறைய முயற்சிகள் எடுத்து மனதை அந்த பழைய நினைவுகளிலிருந்து மீட்டு வர வேண்டும். பெரும்பாலான தற்கொலைகள் காதல் தோல்வியிலும் வந்திருக்கின்றன, குடும்ப தோல்வியிலும் வந்திருக்கின்றன. தோல்வியை கண்டு துவழ்ந்து விடாம மனநிலையே நாம் அவர்களுக்கு உருவாக்க வேண்டும். அதற்கு நாம் அவர்களுக்கு இன்னும் பிரகாசமான காலங்கள் எதிர்காலத்தில் வர இருக்கின்றன என்பதை சிறிது சிறிதாக பேசி பேசி உணர்விக்க வேண்டும். இந்த வாய்ப்பு போனால் என்ன, அடுத்த வாய்ப்பில் இதைவிட பிரகாசமாக வருமே. எத்தனையோ பேர் முதல் தேர்வில் தோல்வி அடைந்தவர்கள் அடுத்த தேர்வுகளில் டாப்பர்களாக வந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் பள்ளி இறுதியில் தவறியவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக வந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் பள்ளி இறுதி தேர்வில் தேறியவர்கள் புகழ்பெற்ற மருத்துவர்களாக வந்திருக்கிறார்கள். பள்ளி இறுதி தேர்வில் தவறவிட்டவர்கள் எத்தனையோ பேர் புகழ்பெற்ற அமைச்சர்களாக வந்திருக்கிறார்கள். எல்லாமாக ஆக முடியும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனதை செம்மைப்படுத்த வேண்டும். செம்மைப்படுத்தக்கூடிய நல்வழியை நாம் அவர்களுக்கு காட்ட வேண்டும். அவர்களுடன் கலந்துரையாடி கொண்டே இருக்க வேண்டும். போனால் போகட்டும் போடா என்று சென்றவைகளை எல்லாம் விட்டுவிட்டு நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை என்பதை உணர்த்திவிட்டு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உணர்த்த வேண்டும். அவர்களை எந்த காரணம் கொண்டும் தனிமையில் இருக்க அனுமதிக்க கூடாது. அவர்கள் மௌனியாக இருப்பதை அனுமதிக்க கூடாது. அவர்களை கலகலப்பாக மாற்றுவதற்கு அவர்களுடைய நண்பர்களும் பெற்றோர்களும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் முயல வேண்டும். ஏனால் இது மன அழுத்தம். அந்த மன அழுத்தத்திலிருந்து அவர்களை கொண்டு வருவதற்கு அவரை சுற்றியுள்ள சமுதாய உறுப்பினர்கள் அனைவருமே முயற்சி செய்ய வேண்டும். முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை. அதைத்தான் இந்த உலக தற்கொலை தடுப்பு தினத்தில் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று இதை வலியுறுத்துகிறார்கள்.
நமக்கு ஏதேனும் ஒருவர் மன அழுத்தத்தில் இருப்பதாக தெரிய வந்தால் அவருடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்குரிய வழிமுறைகளை கையாள வேண்டும். சைக்காலஜிஸ்டுகளிடம் கூட அழைத்து செல்லலாம். நல்ல உரையாடல்களை எல்லாம் கேட்க வைக்கலாம். மனதிற்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய திரைப்படங்களை எல்லாம் பார்க்க வைக்கலாம். எப்படியாயினும் அவர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுமாறு செய்துவிட்டால் ஒன்றுமில்லை. ஒரு முறை நான் இனி தற்கொலை செய்ய போவதில்லை என்ற முடிவுக்கு வந்து விட்டார்களே, ஆனால் ஒன்றும் நிகழாது. அதற்கு நம் கையில்தான் உள்ளது. இந்த உலக தற்கொலை தடுப்பு தினத்தில் நம்மை சுற்றி எவரும் தற்கொலையினால் உயிரை விடக்கூடாது என்ற உறுதியை நாம் மேற்கொண்டு இந்த சமுதாயத்தை காக்க வேண்டும் என்ற செய்தியோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.